அபிரகாம், நெல்லை மாவட்டம் கோடகநல்லூர் அருகே கேரள மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கழிவுகளை கொட்டப்பட்ட சம்பவத்தில் 3 நாட்களுக்குள் இந்த கழிவை கேரள அரசு அப்புறப்படுத்த வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் நேற்று உத்தரவிட்ட நிலையில் கேரள மாநிலத்தின் அரசு அதிகாரிகள் அடங்கிய 8 முதல் 10 பேர் கொண்ட குழுவினர் தற்போது திருநெல்வேலி மாவட்டம் கோடகநல்லூர், இலந்தைக்குளம், சிவஞானபுரம் ஆகிய பகுதிகளில் ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர். அபிரகாம், இந்த செய்தியைத்தான் நாம் தற்போது இதனுடைய விஷுவல்களை பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் புற்றுநோய் மருத்துவமனையில் இருந்து பயன்படுத்தப்பட்ட கழிவுகள், காலாவதியான மாத்திரைகள் உட்பட பல வகையான கழிவுகளை டன் கணக்கில் சட்டவிரோதமாக கொண்டு வந்து திருநெல்வேலி மாவட்டம் கொண்டாநகரம், கோடகநல்லூர் மற்றும் நடுக்கல்லூர் பகுதியில் கொட்டிய விவகாரத்தில் மண்டல மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உத்தரவின் பேரில் நடுக்கல்லூர் பகுதியில் கொட்டப்பட்டு கிடக்கும் மருத்துவ கழிவுகளை கேரள அரசே அப்புறப்படுத்த வேண்டும் என்ற உத்தரவை தொடர்ந்து தற்போது நடுக்கல்லூர் பகுதியில் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். அபிரகாம், அதில் திருவனந்தபுரத்தில் உள்ள புற்றுநோய் மண்டலத்தில் இருந்து எப்படி இந்த தரவுகள் இங்கே வந்து சேர்ந்தது, மேலும் இதற்கு யார் உடந்தை என்பது போன்ற பல்வேறு விசாரணைகளும் நடைபெற்று வரும் நிலையில் கேரள மாநில அதிகாரிகளின் வருகையால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. இந்த கேரள மாநில அதிகாரிகள் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து இந்த பணியை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். கொட்டப்பட்ட கழிவுகள் அபாயகரமானவையா, எந்த வகையை சேர்ந்தவை என்பது குறித்த சாம்பிள்களையும் அவர்கள் இன்று இங்கிருந்து எடுத்து செல்வார்கள் என்று முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது. தற்பொழுதுதான் அவர்களது ஆய்வினை கேரள மாநில அதிகாரிகள் ஆரம்பித்து இருக்கின்றனர். அபிரகாம், தொடர்ந்து செய்திகளை சேகரித்து வருகிறோம். அபிரகாம், திருநெல்வேலியில் கொட்டப்பட்ட கேரளாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது குறித்து கேரள மாசுபாட்டு கட்டுப்பாடு வாரியத்தைச் சேர்ந்த 10 பேர் கொண்ட குழுவினர் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். அது குறித்ததான காட்சிகளை பார்க்கலாம். ಅಲ್ಲ